கோவை வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதி 35வது வார்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தம்பிகள் கதிர் மற்றும் அவர் நண்பர்கள் இணைந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் கல்விக்கு விருது கொடுத்தாருன்னா அதே போல் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி ஒரு நன்றி பாராட்டினார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்னா நன்றி பாராட்டு அடுத்து நடந்துக்குமானா எப்படின்னா நிச்சயமாக இந்த நல்ல ஒரு திட்டம் மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக நடைபெறும், தொடர்ந்து நடைபெறும். இப்போ கல்விக்கு பார்த்தீங்கன்னா கௌரவிக்கிறாரு தளபதி அவர்கள் தனித்தனியாக கூப்பிட்டு. அதே போல் திட்டங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்கண்ணா. இப்போ விஜய் பயிலும் ஆகட்டும், தளபதி பயிலும் ஆகட்டும், அதே போல் தளபதி விளையாட பாட்டுட்டும் நிறைய திட்டங்கள் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் கௌரவிப்பாருன்னு அது தளபதி அவர்கள் தான் முடிவு செய்யணும், எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக தளபதிக்காக தளபதி பெயரை கொண்டு யாரால் உதவி செய்தாலும் அவர்கள் நிச்சயமாக தளபதி அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது அவர் கடமையாக வைத்திருக்கிறார். நிச்சயமாக பல நிகழ்ச்சிகள் பார்த்துருப்போம். அதே போல் இதையும் தளபதி அவர்கள் கௌரவிப்பார் என்று எதிர்பார்க்குறோம். ஆனால் அவருடைய கால சூழ்நிலை ரொம்ப டைட்டான ஷெட்யூலில் போயிட்டு இருக்குது. அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி நிச்சயமாக தலைவர்கள் மரியாதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் நம்ம ஜூலை 3 பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்திருந்தோம், கல்வி விழா நடந்துச்சுன்னா. அதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா தோல்மலை கை போட்டு உங்களை உங்களுக்கு சில விஷயங்கள் பேசியிருப்பார், ஃபோட்டோ சொல்லியிருப்பார். அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு, என்ன பேசினார் தளபதி அவர்கள்? அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குன்னு சொல்லி சொன்னார். என்னை மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு பல மாவட்டத்திலேருந்து நிறைய நண்பர்கள் நிறைய நேரங்காலம் பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே இந்த நிகழ்ச்சிக்குண்டான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் நடைபெறுது. அது முக்கிய காரணம் சிறப்பான ஒரு திட்டமிடுதல் சிறப்பாக இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொதுச்செயலர், மாநில பொதுச்செயலர் அவர்கள் புஷி ஆனந்தன் அவர்களை தான் இதுக்கு நிச்சயமாக நம்ம பாராட்டணும். அதுக்கு பாராட்டில் அவருக்கு தான் சேரும். அவருடைய திட்டமிடுதல் படி அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஒருங்கிணைத்து செய்தோம். அவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னார். தளபதி என்னையும் பார்க்கும் பொழுது நன்றி சொன்னார். நல்லா உங்களுடைய வேலைகள் சிறப்பாக நடந்தது, உங்களால் தான் இந்த நிகழ்ச்சிகள் நல்லா நடக்குதுன்னு சொன்னார். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. தளபதிக்காக இவ்வளோ தான் செய்கிறோம், எல்லாத்தையும் பாராட்டுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது திட்டமிட்ட நிகழ்வானா இல்லை திடீர்னு ஒரு பிளான் பண்ணதானா? இல்லை, திட்டமிடுறது கிடையாது. திடீர்னு தளபதி அவர்கள் எல்லாம் சரி வந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட சொல்லி பண்ணாங்க. திட்டமிடலாம் கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த 28ஆம் நடந்த ஃபங்க்ஷனில் அது மாதிரி யாரையும் கூப்பிடல. ஸோ ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படி தான் பண்ணோம். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷனுக்கு தனியாக அவங்களுக்கு ஃபோட்டோஷூட் கொடுத்துருந்தா தளபதி. இந்த இடம் அதே மாதிரி இப்போ அதை பின்பற்றி தான் போன 28ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் கோஆர்டினேஷன் தனியாக ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி தான் பிளானில் இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி தளபதி அவர்களே கூப்பிட்டு செஞ்சார். இது திட்டமிடலாம் கிடையாது, யாருக்குமே தெரியாது. அடுத்தது தளபதி அவர்கள் திட்டங்கள் என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு நிச்சயமாக தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்கிற அனைத்து திட்டங்களும் தளபதி அவர்கள் வச்சுருக்காரு. எல்லாமே நடக்கும்.